பால் விலை உயர்வை கண்டித்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழகத்தில் ஆவின் பால் விலை உயர்வுக்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பால் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வெள்ளியன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சென்னையில் தனித்தனியே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை தலைமை வகித்தார். பால் விலை உயர்வை தமிழக அரசு உடனே திரும்பப் பெற வேண்டும். ஏன் திரும்பப் பெற வேண்டும் என்றால் பாமர மக்கள், கர்ப்பிணிகள், ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுத்து பால் விலையை குறைக்க வேண்டும். இதே கோரிக்கையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தமிழக அரசு பால் விலை உயர்வை திரும்பப் பெறுவதோடு மின் கட்டணத்தையும் உயர்த்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். பாலுக்கு மாநில அரசாங்கம் மானியம் கொடுக்க வேண்டும். மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு மாநில அரசாங்கம் மானியம் கொடுத்து மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான பால் விலை உயர்வை, மின்சார கட்டண உயர்வை மாநில அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வற்புறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மாநகரத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. பால் விலை உயர்வை கண்டித்து ஏற்கனவே தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் பாமக மற்றும் திமுக கட்சிகளும் போராட்டம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.